மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா கண்ணே கண்ணே. ரோஜா மலரே ராஜகுமாரி, காதல் கிளியே அழகிய ராணி, அருகே வரலாமா? பாட்டு படிச்சுக்கிட்டே பால் கறக்கதை பார்த்துருக்கேன். ஆனால் பாட்டு படிச்சுக்கிட்டே பூ பறிக்கிறத இன்னைக்கு தான் நேரில் பார்க்கேன். இப்படி கிண்டல் பண்ணுறதால தான் நான் பாட்டே படிக்கிறதில்ல. அக்கம் பக்கம் யாரும் நிற்கவலான்னு பார்த்தேன். யாரும் இல்லைங்கிறதுனால தான் பாட்டே படித்தேன். நான் ஒன்றும் உங்களை கிண்டல் பண்ணலக்கோ. உண்மையிலே நீங்கள் படித்த பாட்டு நல்லா தான் இருக்குது. செடியில் நிறைய பூ பூத்துருக்குலக்கா, எதுக்கு பறிக்காமல் செடியில் விட்ருக்கிய? அதையே கேட்க எனக்கு கூட இந்த பூவெல்லாம் பறிக்கணும்னு ஆசை தான். என் பொண்ணு மகி இருக்காள, பறிச்சா திட்டுக்கா. அவள் சொல்லுக்க காரணத்தை கேட்டால் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. அப்படி என்ன காரணக்கா உங்கள் மகி சொன்னா? இந்த பூவெல்லாம் செடியில் இருக்க மத்தியில் தான் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்குமா. கையில் பறித்து வச்சோம்னா அழுதுகிட்டு வாடி போயிருமா. அவள் சரியா தானக்கா சொல்லியிருக்கா. இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆமாம், நீயும் அவளை மாதிரி பேண்ட் தட்டி போட்டு தெரியவ தானே. உனக்கு பூவோட அருமை எங்கே தெரியும்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் இதே மாதிரி பூ கிடைக்காதானே எத்தனை நாள் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? அப்போல்லாம் இதே மாதிரி வீட்டில் பூச்செடியெல்லாம் வளர்க்க முடியாது தெரியுமா? வீட்டு செலவுக்கே 5-6 மைல் கடந்து போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியது வரும். இதில் எங்கள் செடிக்கு ஊற்ற? நான் ஆசையாக என் ஃப்ரெண்டு பிள்ளைகள்கிட்ட இருந்து செடியெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு தெரியுமா? எங்கள் அம்மா தான் தீட்டி இந்த செடியை மறுபடியும் அவள்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிடுறாவ. ஓசியில் கிடைச்ச செடினாலும் உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் வைக்க விட மாட்டாவளா? எதுக்குக்கா? அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, வீட்டு செலவுக்கே தண்ணி கிடைக்க கஷ்டம். இதில் எங்கள் செடிக்கு ஊற்ற? எனக்கு அப்போல்லாம் பூ வைக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு தெரியுமா? காட்டில் குட்டி குட்டியாக பூ பூத்த கிடக்கும் தெரியுமா? அதெல்லாம் பறித்து கொண்டு எங்கள் அம்மாட்ட தொடுத்து தர சொல்லி கேட்பேன். எங்கள் அம்மாவும் அதை பொறுமையாக அழகாக தொடுத்து தர்றவங்க தெரியுமா? அதை என் தலையில் வச்சுக்கிட்டு எங்கள் ஊரே ஒரு ரவுண்ட் அடிப்பேன் தெரியுமா? உனக்கு பூவெல்லாம் பிடிக்காத சின்ன பொண்ணு? அதை பிடிக்க எனக்கு பூ பிடிக்காமல் போகும். பொண்ணை பிறந்த எல்லாத்துக்கும் பூவை பிடிக்கத்தாக்கா செய்யும். ஆனால் என்ன, செடியில் இருக்கிறத பறிக்க தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமல்லிக்கா, இன்னைக்கு ஒரு ரேகை உழலையோ? ஆமாக்கா, உழ மாட்டேன்ட்டு. ஒரு விரலில் உழலைன்னா இன்னொரு விரலை வச்சு பார்க்க வேண்டியது தானே. கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பறவை வர சொல்லிட்டாவே. ரொம்ப தூரத்தில் இருந்து வரேன், ஒருக்கா மட்டும் விரல் வச்சு பார்க்கன்னு கேட்டுருந்துருக்கலாம்ல. கேட்டேங்க்கா. கேட்டதுக்கு கூட்டம் இல்லாத நேரம் பார்த்து வந்து வாங்கிட்டு போக சொல்லி சொன்னவக்கா. அங்கே கூட்டம் இருக்கா இல்லையான்னு இங்கேருந்தே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கண்ணா இருக்குது? எதுக்கு தான் இந்த கடைக்காரர் இப்படி திரும்ப திரும்ப அலைய வைக்காரோ தெரியல. கொண்டுட்டு போன காடையும் பையன் எங்கே மல்லிகா? அதை பக்கத்து வீட்டு அக்காட்ட தான்க்கா கொடுத்துட்டு வந்திருக்கேன். கூட்டம் கம்மியாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன்க்கா. நல்ல வேலை தான் செஞ்ச மல்லிகா. இல்லைன்னைக்கு திரும்ப திரும்ப தான் அலைய வேண்டியது வரும். நீங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்க்கிய, அதனால் உங்களுக்கு ரேகை விழாது. ஆனால் நான் வீட்டில் எந்த வேலையும் செய்யறது கிடையாதுக்கா. எனக்கே ரேகை விழ மாட்டுக்கு. இந்த வாட்டிலாம் எனக்கு 4-5 வாட்டி வச்ச பிறதாக்கா ரேகை விழுந்துச்சு. இந்த கூத்து எண்ணெயிலேருந்து நடக்கு. என்னத்தக்கா கேட்குது எனக்கு புரியலை. அதான் அப்படி ரேஷன் கடையில் போய் ஜாமான் வாங்கினேன்னு சொன்னல, அதை தான் கேட்டேன். ஓ, அதே கேட்டிய? அது இந்த வண்டி வாங்கினேன்லக்கா, அதுலேருந்து என் தலையில் தான் விடிஞ்சிட்டு. எதுக்கு தான் வண்டி வாங்கினேன்னு இப்போ தோணுது. நீ தான் ஒரு 5 நிமிஷம் கூட பொறுமையாக நின்று ஜாமான் வாங்க மாட்டியே, வேறு அந்த கூட்டத்தில் நின்று எப்படி வாங்கினேன்? அதெல்லாம் பல டெக்னிக்கல் என்கிட்ட இருக்குக்கா. அதில் ஒன்று எடுத்து விட்ருவேன். இந்த திருப்ப என்னத்தை எடுத்து விட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் ரேஷன் கடைக்கு போனேன்னா அங்கே பார்த்தா நிறைய கூட்டம். நான் அதில் கொஞ்ச நேரம் அமைதியாகவே நின்னேன். அதுக்கு பிறகு தான் ஐடியான்னு ஒன்று தோணுச்சு. உடனே சும்மா இருக்காம பாம்புன்னு கத்திட்டோம்ல. ஓ, இதுதான் அந்த பழைய ஐடியா வாங்கும். அப்புறம் என்ன நடந்து? அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கோங்க தான் நான் சொல்லுவேன்.
லைனில் நின்றுவிலாம் 4 தசைக்கு பிச்சுக்கிட்டு ஓடி இருப்பாவ. இவ அப்படியே முதலால போய் நின்று இருப்பா. நான் சொன்னது சரி தானே? ஐயோ, அங்கே நடந்ததை மறைஞ்சு நின்று பார்த்த மாதிரி சொல்றியே. நான் மறைஞ்சு நின்று பார்க்கல, ஆனால் அந்த லைனில் நின்று ஒருத்தி தான் என்கிட்ட வந்து சொன்னான். எப்பமோ 3 பேருமா சேர்ந்துருக்கே, இப்போ என்ன நீ மட்டும் தனி வந்திருக்க? அச்சோ, சொல்ல வந்ததே மறந்து நிற்கும் பாரா. அவே 2 பேரும் கடையில் இருக்கவக்கா, உங்களை கையோட கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னவ, அதான் வந்தேன். வாங்கக்கா போவோம். என்ன நேரம் கிடத்தணும்னா எனக்கு அடி கிடைச்சாலும் கிடைக்கும். சரி வா போவோம். நீயும் எங்கள் கூட வரைய மல்லிகா, போயிட்டு வருவோம். சரிக்கா, நானும் வரேன். என்ன அவைய வரலையாங்கோ? ஆமாம், என்ன 2 பேரும் வரல. நீ வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டியா? என்ன பாருங்கக்கா, ஒரு 50 ரூபா வாங்கிட்டேன். போன திருப்பு வாங்கினதோட அதிகமாக வாங்கின மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என் நாத்தனார்காரி தான். அவளால் தான் நிறைய வாங்க வேண்டியதாயிட்டு. அவளை உன்ட்ட இவ்வளோதை வாங்கிட்டு வர சொல்லி சொன்னா, அவள் ஒன்றும் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லலைக்கா. போன திருப்பு நான் வாங்கிட்டு போன ஜாமனத்தில் நிறையதை அவள் மாமியார் வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டா. அதான் இந்த திருப்பு முன்னேற்பாடாக எக்ஸ்ட்ரா ஜாமானும் வாங்கிட்டேன். இவ்வளோதுக்கும் எப்படியும் நிறைய ரூபாமே. எவ்வளோ ரூபா கொண்டு வந்திருக்க? நான் பைசாவே கொண்டு வரலக்கா. நானும் கம்மியாக தான் பைசா கொண்டு வந்திருக்கேன், இல்லைன்னா தந்துடுவேன். இப்போ இந்த ஜாமானத்துக்கு பைசா கொடுக்க என்ன பண்ண போகிறேன்? அதை பற்றி எங்க கவலைப்பட்டியா? நான் ஃபோன் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் மந்தி அக்காளுக்கு ஃபோன் பண்ணதுக்கு ஃபோனை தாண்டி கேட்டதுக்கு ஃபோனை கொண்டு வரலன்னு சொன்னேன். இப்போ ஃபோன் எங்கே வானத்தில் இருந்தால் குதிச்சிச்சு? வானத்தில் இருந்து ஒன்றும் குதிக்கலை. நான் வீட்டில் இருந்தேன், வரமிச்சிலே கொண்டுட்டு தான் வந்திருந்தேன். அப்போ நான் கேட்டதுக்கு பொய்யா சொன்னேன்? பொய் ஒன்றும் சொல்லலை, உண்மையை தான் சொன்னேன். நீங்கள் உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணதுக்கு யார் ஃபோனை கேட்டியே? என் ஃபோனை தானே கேட்டியே. என் கையில் என் ஃபோன் இருந்தால் தானே நான் உங்ககிட்ட தர முடியும். ஏன்ட்ட இருக்குது எங்கள் அத்தைக்கு ஃபோனில். ஓ, எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சு போச்சு. நீ இந்த ஜாமத்துக்குள்ள பிள்ளை உங்கள் அத்தை அக்கௌண்ட்டில் இருந்து தானே அனுப்ப போகிற. சரியே கண்டுபிடிச்சிட்டீல. உங்கள் அத்தை ஃபோனை தூக்கிட்டு வந்திருக்கே, இந்த விஷயம் உங்கள் அத்தைக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியாதுக்கா, தெரிஞ்சா தர்றோம்ல. அவளுக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்திருக்கே, இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும்ல. வந்தால் பார்த்துக்கலாம். என்ன பாருங்கம்மா, இப்படியே அசால்ட்டாக இருக்காத, அதெல்லாம் வாழ்க்கைக்கு நல்லதில்லை. நீங்கள் இதில் நின்று அட்வைஸ்க்கு மேலே அட்வைஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பிய. எனக்கு இப்போ தான் 1-2 ஜாமான் வாங்க வேண்டியது நினைவில் இருந்துச்சு. நான் அங்கே போய் எடுக்கேன். அண்ணா வந்துட்டா, மீதி அட்வைஸை அவளுக்கு பண்ணுங்க. ஏன் சின்ன பொண்ணு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? அது வந்துக்கா. சரி, அதை அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல என்னென்ன ஜாமான் வாங்கணுமோ சட்டுப்புட்டுன்னு எடுத்துகிட்டு வா. சரிக்கா. இதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் எடுத்துட்டீங்களக்கா? நான் எடுக்கல சின்ன பொண்ணு, எங்கள் அக்கா வந்த பிறகு தான் எடுக்கிறதுக்கு போகணும். அப்போ இதெல்லாம் யாருக்கு எடுத்து வச்சிருக்கா? உமா தான் எடுத்து வச்சுட்டு போனா. ஏய் அம்மா, இந்த கடையில் என்ன ஜாமான் இருக்கு? நீ ஜாமான்லாம் வாங்கிட்டியா? இல்லைக்கா, என்னமே தான் எடுக்கணும். நீ வந்த பிறகு தான் எடுக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி வா, போய் வாங்குவோம். ஜாமானத்தெல்லாம் வாங்கி இதில் வச்சுட்டு இந்த உமா எங்கக்கா போனா? ஏதோ 2-3 ஜாமானம் எடுக்கிறதுக்கு மறந்துட்டான், அதான் போய் எடுக்கிறதுக்குன்னு போயிருக்கா. என்னது 2-3 ஜாமானத்தை மறந்துட்டாளா? இதுலையே 2 மாதத்துக்கு தேவையான ஜாமானத்தை வாங்கி வச்சிருக்கா. இதில் வேற என்னமோ எடுக்க போயிருக்காளாங்க. ஒருவேளை நம்மக்கிட்ட சொல்லாமல் நம்ம ஊரில் கடையை வைக்க போகிறாளக்கா? கடைக்குன்னு வாங்கலை, அவையே வீட்டுக்குன்னு தான் வாங்குக்கா. போன திருப்பி இங்கேருந்து ஜாமான் வாங்கிட்டு போனால, அதில் நிறைய ஜாமானத்தை அவன் நாத்தனார் தூக்கிட்டு போயிட்டாளாம். அதான் இந்த திருப்பு நிறைய ஜாமானத்தை அள்ளி போட்டிருக்கா. நிறைய பைசா எடுத்துட்டு வந்திருப்பா, ஆனால் போய் தான் இவ்வளோத்தையும் அள்ளிக்கிட்டு இருக்கா. அவள் பைசா எடுத்துகிட்டு வராம அவைய அத்தைக்கு ஃபோனை மட்டும் தான் தூக்கிட்டு வந்திருக்கா. நம்மளும் போய் என்னென்ன ஜாமான் வேணுமோ எடுப்போம். இவ எடுத்துருக்காளா? இதே மாதிரி வண்டி எங்கே கிடைக்கும்? அது அங்கே இருக்குக்கா, போய் எடுப்போம். எங்கே பார்த்தாலும் பண்டமாக இருக்குது, எல்லாம் நிறைய ரூபா இருக்கும். என்ன பாக்கெட்டில் எவ்வளோ ரூபான்னு எழுதியிருக்கும்லக்கா, அதை பார்த்தே வாங்கிடலாம்.